2025-26ஆம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை 1ஆம் தேதி நிதியமைச்சர் தாக்கல் செய்ய போறாங்க. அந்த நிதிநிலை அறிக்கையில விவசாயிகள் நாங்க ஆவலோட எதிர்பார்க்கறது முதல் கோரிக்கை விவசாயிகள் வாங்கிய கடனை முழுமையா தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு எங்களுடைய கோரிக்கை. அதே போல விவசாயிகள் டெல்லியில போடுற விவசாயிகள் மீது போட்டுக்க வழக்கை வாபஸ் வாங்கணும். அதே போல குறைந்தபட்ச ஆதார விலை சட்டமாக்கப்பட வேண்டும். அதே போல கரும்புக்கு டன்னுக்கு 5000 ரூபாய் விலை கொடுக்கணும். நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 3000 ரூபாய் விலை கொடுக்கணும். அதே போல தென்னை வாழை அந்த விவசாயிகளுக்கு கட்டுப்படியான விலையை கொடுத்தாதான் நாங்க சாகுபடி பண்ண முடியும். அதே போல இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்பட்டிருக்கிற விவசாயிகளுக்கு உடனடியாக எந்த விதமான நிபந்தனையும் இல்லாம இழப்பீடு கொடுக்கணும். நாங்கள் பயிர் காப்பீடு செய்கிறோம், பயிர் காப்பீடு கொடுக்குறோம், அதை கொடுக்குறோம், ஒரு பகுதி கொடுக்குறீங்க, ஒரு பகுதி இல்லைன்னு போயிருது. அது மாதிரி ஒரு நிகழ்வு இல்லாமல் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அனைவருக்கும் ஏக்கருக்கு 25,000 30,000 இழப்பீடு தொகை கொடுப்பதற்கு இந்த நிதிநிலை அறிக்கையில நாங்கள் ஆவலோட எதிர்பார்க்கிறோம். அதை நிதியமைச்சர் அறிவிப்பாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். எங்களுக்கு காலம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இந்திய ஒன்றிய அரசாங்கத்தோட பட்ஜெட்ல வேளாண்மை பிரதானப்படுத்தப்படணும். ஏன்னா கடந்த காலத்துல வேளாண்மை என்பது மிக பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கு. விவசாயம் இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில அரசாங்கத்துல எங்கேயுமே எந்த வேலையும் கொடுக்க முடியல. விவசாயத்தை சார்ந்த மக்கள் எல்லாம் மாறி போயிருக்காங்க, விவசாயத்தை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த வகையில வேலை வாய்ப்பை தருகிற உணவை தருகிற இந்த துறைக்கு அதிக நிதி ஒதுக்கி பாதுகாக்கிற வேலையை செய்யணும். குறைந்தபட்ச ஆதார விலை என்பது நீண்ட கால கனவு மாதிரியே இருக்கு. ஏன்னா அரசாங்கம் ஏத்துக்கிட்டு 700 பேர் செத்த பிறகு போராடி கையெழுத்து போட்டாங்க குறைந்தபட்ச ஆதார விலையை சட்டமாக்குங்கிறத நாங்க சொல்லிட்டே இருக்கோம். இந்த அறிவிப்பாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்போட இருக்கும். அதே போலதான் கடன் என்பது மிகப்பெரிய சிக்கலாக இன்னைக்கு விவசாயிகளுக்கு மாறி இருக்கு. ஒரு 10 ஆண்டுகளாக தேங்கி நிற்கிற அந்த கடன் விவசாயிகள் தற்கொலைக்கு காரணமா மாறி இருக்கு. ஆனா ஒரே ஒரு முறை அவங்க பல்வேறு கல்வி கடன் எல்லாமே வாங்கியிருக்காங்க. ஒரே ஒரு முறை கடன் தள்ளுபடி என்பதை இந்த அரசாங்கம் அறிவிக்கணும். இந்த பட்ஜெட்ல அறிவிப்பாங்கன்னு நம்பிக்கையோட விவசாயிகள் இருக்காங்க. அதே போல விதை இடுபொருட்கள் உரம் போன்றதுக்கெல்லாம் மானியங்கள் கடந்த காலத்தை கொடுத்தெல்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் முழுமையாக வழங்கப்படணும். பயிர் காப்பீடு என்பது கனவாவே இருக்கு. ஏன்னா கடந்த காலத்துல எல்லா பயிர் சேவை ஏற்பட்டு பாதுகாப்பு கிடைச்சது. இப்ப தனியார்ட்ட விட்ட பிறகு எதுவும் இல்லை. மீண்டும் அரசே அதை ஏற்று அது நடத்தினாக்க பயிர் காப்பீடு என்பது உண்மையிலே விவசாயிகளுக்கு பயன்படுறதா இருக்கும். விவசாயத்தை பாதுகாப்பது இந்தியாவை பாதுகாப்பதா இருக்கும். அந்த வகையில் இந்த பட்ஜெட்ல முழுசாக பாதுகாக்கிற அடிப்படையில் இந்த பட்ஜெட் அமையணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். கண்ணன், தமிழ்நாடு விவசாயம், தஞ்சை மாவட்ட செயலாளர். வர்ற மத்திய பட்ஜெட்ல விவசாயிகளுக்கு அதிக நிதி ஒதுக்கணும்னு நாங்கள் விவசாயிகளும் கோரிக்கை வைக்கிறோம். நெல்லுக்கு குவிண்டலுக்கு 5000 ரூபாய், கரும்புக்கு 5000 ரூபாய் கொடுக்கணும்னு நாங்கள் விவசாயில கோரிக்கை வைக்கிறோம். இதுவரையிலையும் மத்திய பட்ஜெட்ல விவசாயிகளுக்கு நெல்லுக்கு கரும்பு கிலோ கணக்குல ஒதுக்கி 5 ரூபா 10 ரூபான்னு ஒதுக்குறாங்க. அதை கூடுதலா ஒதுக்கணும்னு நாங்கள் விவசாயிலாம் கோரிக்கை வைக்கிறோம். அது இல்லாம யூரியா, பொட்டாசு, காம்ப்ளெக்ஸுக்கு இப்ப மானியத்தை கூடுதலா வழங்கணும்னு மத்திய அரசை கேட்டுக்கிறோம். விவசாய கடனை, மாணவர் கல்வி கடன், நேஷனல் பேங்க்ல உள்ள கடனை எல்லாம் தள்ளுபடி பண்ணணும். அதே போல தென்னை வாரியத்தை அமைச்சு அதுக்கு ஒரு விலை ஒரு கிலோவுக்கு 155 ரூபா கொடுக்கணும்னு கேட்கிறோம். வாழை போட்ட விவசாயிகள் எப்போதும் பாதிக்கப்படுறாங்க. அவங்களுக்கு இன்சூரன்ஸ் வருஷம் கிடைக்கிறது மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்னு மத்திய அரசை கேட்டுக்கிறோம். விவசாயத்துக்குன்னு தனி பட்ஜெட் ஒதுக்கீடு செய்தால் நல்லது. ஏன்னா இன்னைக்கு ஏற்கனவே ரயில்வேக்கெல்லாம் கொடுத்தாங்க. அதை விட இன்னைக்கு ப்ரியாரிட்டி செக்டார் விவசாயம் தான். விவசாயத்துக்கு ஒரு தனி பட்ஜெட் ஒதுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறோம். அதே மாதிரி இப்போ மத்திய அரசினுடைய தேர்தல் வாக்குறுதி கடந்த பல 10 ஆண்டுகளுக்கு முன்னே அறிவிக்கப்பட்ட MS சாமிநாதன் கமிட்டி ரெக்கமெண்டேஷனை, அதாவது விவசாய உற்பத்தி பொருட்களுக்கு விலை நிர்ணயம் பண்ணுறது, மினிமம் இப்போ குறைந்தபட்ச விலை நிர்ணயம். அதுக்காக தான் டெல்லியிலையும் விவசாயிகள் போராடிக்கிட்டு இருக்காங்க. நெல் உட்பட எல்லா விளைபொருட்களுக்கும் உடனடியாக குறைந்தபட்ச விலை நிர்ணயம் MS சாமிநாதன் கமிட்டி அடிப்படையில் கொடுக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி இயற்கை விவசாயம், மரபு சார்ந்த விவசாயத்துக்கு கொஞ்சம் கூடுதலாக வேணும். ஏன்னா நாங்கள் உற்பத்தி செய்ய தயார், மருந்து போடாமல், சல்ஃபேட்டு, பொட்டாஷ் காம்ப்ளெக்ஸ் கெமிஸ்ட்ரி இல்லாமல், ரசாயன உரம் இல்லாமல் உற்பத்தி செய்ய தயார். ஆனால் அதுக்கு மார்க்கெட்டு எங்களுக்கு பத்த மாட்டேங்குது. அதில் இயற்கை விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுக்கும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி உரங்களுக்கான மானிய தள்ளுபடி நாங்கள் எதிர்பார்க்குறோம். எல்லா விவசாய கடன்களையும் ஒரு தடவை எங்களை விடுங்களேன், எங்களை குளிப்பாட்டி விடுங்க சாமி. ஒரு தடவை எல்லா விவசாய கடனையும் தள்ளுபடி பண்ணுங்க. அதுக்காக நம்ம இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி எங்களுக்கு இந்த டோல் பிளாசாவில் விவசாயிகளை அந்த போகிறப்பே விவசாய பொருள் டிராக்டரில் போதும் எல்லாத்துக்குமே ரொம்ப அவமானப்படுத்தப்படுறோம். நாங்கள் கொண்டு போகிறது வயக்காட்டில் விளைஞ்சதை கொண்டு போய் சந்தையை கொண்டு போகிறோம். அதை தான் எல்லாரும் சாப்பிட போகிறீங்க. அந்த காய்கறி, அழுக்கு காய்கறியாக இருந்தாலும் சரி, அதனால் நாங்கள் தான் உற்பத்தி பண்ணி கொண்டு போகிறோம். எங்களுக்கு போட்டு நெருக்கடி கொடுக்காம டோல் ஃப்ரீ விவசாய பொருட்களுக்கு மட்டும் விதிவிலக்கு கொடுக்கணுங்கிறதையும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதனால் இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு கரும்பு, வாழை, வெத்தலை, அது மாதிரி வெத்தலை குடிக்கால விவசாயிகள் உட்பட எல்லாத்துக்கும் தோட்டக்கலைக்கும் சேர்த்து ஒரு முன்னுரிமை கொடுத்து, உளுந்து, பயிர், பருப்பு எல்லாத்துக்கும் முன்னுரிமை கொடுத்து அதுக்கான கட்டுப்படியான சந்தையை எங்களுக்கு உருவாக்கி தரணும்னு எதிர்பார்க்குறோம். ஜீவகுமார்.